Hello my friends, welcome to Unlimited Tips. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா Zephronix Bluetooth speaker நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சீப்பாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போமா? எஸ். Wow. Amazing packing. Wow. பாருங்க எவ்வளோ அழகாக பேக் பண்ணுங்க. நைஸ் பேக்கிங். ஸோ இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகாமல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பர் நைஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருப்பாங்க. Zephronix. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3W 3 வாட்ஸ் போட்டுருக்காங்க. பாருங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பாருங்கள், அழகாக இருப்பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வரது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் இது இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்னோடய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிராம்ஸ் தான் நெட் வெயிட். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கிங்லாம் பெருசாக இருக்கலாம், பட் இது வெயிட் வெறும் 100 கிராம்ஸ் தான் இருக்குது. இது ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைல் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்க தேவையில்ல. மொபைலுடைய வால்யூம் கம்மியாக இருக்குது, ஹெட்செட் இல்லைன்ட்டு ஸோ ரொம்ப போர் அடிக்குது. ப்ரைவேட்டாகவும் தனியாகவும் இருக்குது, யாருக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத லாஸ்ட் கார்னர் சீட்டில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் மொபைல் ஹெட்செட்டில் பார்க்கணும் இல்லை, இது நீங்கள் சைலண்ட்டாக போட்டு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் உங்களுக்கு இதில் இருக்குது. எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ அல்ட்ரா போர்ட்டபிள் இருக்குது, ரொம்பவே ஈஸி. சார்ஜ் பிரச்சனை இதெல்லாம் கூட எதுவுமே இல்லை. இதில் என்ன இருக்குன்னு ஒரு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்கான். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் கீ ஃபங்க்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு கேபிள் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் லேப்டாப் நார்மலாக நம்ம இப்போ லேப்டாப் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த Zephronix-உடைய போர்ட் பண்ணி கொடுத்துருக்கான். இது சார்ஜும் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்லாம் எதுவும் இல்லை, இந்த சார்ஜிங் கேபிள் இது சார்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டேட்டா ஷேரிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த டிவைஸோட சார்ஜர் இது. ஸோ ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்கள் லேப்டாப்பில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இன்னும் பார்ப்போம் டீட்டெயில்ஸாக. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நான் சொன்னால ஒரு 100 கிராம்ஸ் தான் நீங்கள் கேரி பண்ணுறோம், பாக்கெட்லேயும் கேரி பண்ணலாம். உங்கள் லேப்டாப், உங்கள் ஹேண்ட்பேக்கில், உங்கள் பேக்கில், ஸோ எல்லாத்துலேயும் இது ஈஸியாக கேரி பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேபிள் எங்கே கனெக்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ண முடியலன்னா அது ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ன்றதுனால இது எடுத்துட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக இது நீங்கள் உங்கள் மொபைலோட சிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆஃப் இருக்கு பாருங்கள். ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஸோ கனெக்ட் பண்ணது கன்ஃபர்மேஷன் எப்படி வரும்னா இங்கே பாருங்கள். ஸோ இது ரெடி டு ப்ரிப்பேர்னு சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸோட ரெடியாக பேர் ஆகிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எஸ்டி கார்டுடைய ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இங்கே மேலே சார்ஜர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட்டு பக்கத்தில் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் சார்ஜர் கனெக்ட் ஆகிறதுக்கான டிவைஸுடைய கன்ஃபர்மேஷன் வரும், லைட் பிளிங்க் ஆகும். நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் நான் எப்படி நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி இந்த ப்ளூடூத்தை ப்ளே பண்ணுறது, எஃப்எம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.